வெல்கம் டு பிரதர் மென்டர் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிங்கிறது இந்தியாவில் அதிகமான அளவுக்கு ஃபுட் கிரெயின்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஃபுட் கிரெயின்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதோட நிறைய இதை வந்து நம்ம ப்ராசஸ்ட் இதாக மாற்றும் போது அதனுடைய அவுட்புட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய லிங்கேஜ் தான் இந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். வெரைட்டி ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ லெமன் இருக்குது. லெமனை நான் ஊறுகாயாக மாற்றுறேன் அப்படின்னா இது ஒரு வகையான ஃபுட் ப்ராசஸிங் தான். ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதை வந்து நான் ஜூஸாக மாற்றுறேன் அப்படின்னா அது ஒரு ஃபுட் ப்ராசஸிங், அதாவது ப்ராசஸ்டு ஜூஸ் அந்த மாதிரி நான் சொல்கிறேன். மீட்டை வந்து ஃப்ரோசன் மீட்டாக மாற்றுறது, இப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அதில் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு ரா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃப்ரெண்ட்லி ஒரு கன்சியூமர் குட்ஸாக அதை மாற்றுறது தான் ஃபுட் ப்ராசஸிங்கோட அடிப்படையான விஷயம். எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், டெய்ரி, மீட், பவுல்ட்ரி, ஃபிஷ்ஷி, அண்ட் தென் கிரெயின்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்னு எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கும். இதனுடைய முக்கியமான அம்சம் என்ன? அக்ரிகல்ச்சர் வந்து கிடைக்கக்கூடிய அந்த அறுவடை, தட் இஸ் ஹார்வெஸ்டோடைய லாஸ், போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸை ரெடியூஸ் பண்ணும். அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டோடைய வேல்யூவை ஆட் பண்ணும், அடிஷன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ சாதாரணமாக லெமனாக வாங்குறதை விட ஒரு ஊறுகாயை வாங்கும்போது காசு அதிகமாக இல்லையா? இது விஷயம். தட் இஸ் வேல்யூ அடிஷன். மூணாவது என்னென்னா, அக்ரிகல்ச்சருடைய அந்த ஃபார்மர்ஸோட இன்கம்மை டபுள் பண்ணுறதுக்கான முக்கியமான காசு இது. நாலாவது, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். இது ஒரு டெக்னிக்கலான ஒரு இதுதான். அதனால தான் மெகா ஃபுட் பார்க்ஸ் நிறைய இடங்களில் கவர்மெண்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எக்ஸ்போர்ட்டையும் பெரிய அளவுக்கு நம்ம பண்ண முடியும். இந்தியாவில் நிறைய அக்ரிகல்ச்சர் அவுட்புட் நம்ம பண்ணுறோம். அதை ப்ராசஸ் பண்ணி விற்கும்போது எவ்வளோ இதாகும். எக்ஸாம்பிளுக்கு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி நல்லா இம்ப்ரூவ் ஆச்சுன்னு வைங்களேன். தக்காளி அதிகமாக போடக்கூடிய விவசாயிகள் அதை வந்து ஒரு கெச்சப் மாத்திர மாதிரியோ இல்லை ஒரு சாஸ் மாதிரியோ இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கான ப்ராடக்டான வேல்யூ அடிஷன் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்குமா? நாம ஏன் வெளியிலேருந்து ஒரு பெரிய ப்ராடக்ட்டுக்கு அதிகமான காசு கொடுத்து வாங்கணும்? லோக்கல் இதில் நிறைய டெவலப்மெண்ட் ஆகும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் இதனுடைய பொட்டன்ஷியல். அதை விட ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் இதெல்லாமே நம்ம மக்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போது ப்ரோட்டீன் ஃப்ரெண்ட்லி, ஃபேட் ஃப்ரெண்ட்லி ஃபுட்டுக்கெல்லாம் இப்போது டிமாண்டு அதிகமாகிட்டு இருக்குது. கார்பனாக வேணாங்க, நல்லா ப்ரோட்டீன் வேணும், நல்லா ஃபேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிகமான அளவுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து ப்ரொமோட் பண்ணலாமே, இது விஷயம். ஓகே, ஸோ இந்தியாவில் ஃபுட் ப்ராசஸிங் இது வந்து கிட்டத்தட்ட ஜிடிபி அளவில் ஒரு 10% அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. மேனுஃபேக்சரிங் அதில் தான் இதுவும் வரும். ஏன்னா இண்டஸ்ட்ரிங்கிறதுனால மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் தான் வரும். நியர்லி ஒரு 17% ஆஃப் த மேனுஃபேக்சரிங்கில் இது கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்தியா வந்து கூடிய சீக்கிரமே இந்த பெரிய ஒரு குளோபல் ஃபுட் செயின் அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கான ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் நம்ம ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி பண்ணலான்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணலாம். மேஷ்மேலோ பண்ணலாம், மேர்மலன் பண்ணலாம், கெச்சப் பண்ணலாம், சாஸ் பண்ணலாம், சூப்ஸ், இப்படின்னு நிறைய விஷயங்கள். ரெடிமேட் ஃபுட்ஸு, ரெடி டு ஈட்டு, ரெடி டு குக்கு, இதெல்லாமே நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். ரெண்டாவது, டைரி ப்ராடக்ட்ஸ். இந்தியா தான் உலகத்திலே அதிகமான அளவுக்கு மில்க் ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு கண்ட்ரின்னு சொன்னோமா. ஸோ இங்கே இந்த பால் வச்சு நிறைய ப்ராடக்ட்ஸு, அதுலேயே நம்ம இந்த சீஸு அண்ட் தென் இன்னும் ஃபர்தராக நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து நம்மளால் உருவாக்க முடியும். கீ எல்லாம் நல்லா குளோபல் ரெகக்னிஷன் இருக்குது. ராசிபுரம் நெய்க்கெல்லாம் உலக லெவலில் டிமாண்ட் இருக்குது. அதே மாதிரி ஃபுட் கிரெயின்ஸு நம்ம சொல்லியிருந்த ரெடி டு ஈட்டு, ரெடி டு குக்கு, ஸ்நாக்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம இது பண்ண முடியும். மில்லட் பேஸ்டில் இதெல்லாம் நிறையாவே பண்ண முடியும். அதே மாதிரி ஃப்ரோசன் மீட்டு, சாசேஜ், நக்கட்ஸ், இது எல்லாத்துக்குமே ரொம்ப பயங்கரமான டிமாண்டு குளோபல் லெவலில் இருக்குது. நக்கட்ஸ் எல்லாம் தே ஆர் ஜஸ்ட் லிட்டரலி பாப்புலர் இன் இந்தியா. அதே மாதிரி சீ ஃபுட்லேயும் பெரிய அளவுக்கு நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணிகிட்டு இருக்கோம். செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபிஷ் ப்ரொடியூசர் தான் இந்தியா அது. ஓகே, நம்ம சொல்லக்கூடிய அந்த கனவா அண்ட் தென் இறால், இப்படின்னா நிறைய விஷயம், கேண்டு ஃபிஷ்ஷு, ஷ்ரிம்ப்பு, இதெல்லாம் கிராப்பு, லாப்ஸ்டர், ஆக்டோபஸ், இது எல்லாமே பெரிய அளவுக்கு பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. இது தட் வில் கம் அண்டர் த அக்ரிகல்ச்சர் தான். ஆனால் அதுக்கும் நல்ல டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. வேஸ்ட் ஆகாது இல்லையா? அதனால். நெக்ஸ்ட்டு, பேக்கரி ஐட்டம்ஸுக்கும் இன்றைக்கி பிரெட்டு, பிஸ்கெட்டு, கேக்கு, ஸ்நாக்ஸு, எங்கே பார்த்தாலும் பேக்கரி. ஒரு தெருவுக்கு 10 பேக்கரி இருக்கிற லெவலுக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக வளர்ந்துருக்கு. இது ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியோட இதுதான். ஆனால் இதுலேயும் சில சிக்கல் இருக்குது. ஏன்னா நிறைய டால்டா யூஸ் பண்ணுறதுனால எக்கோ ஃப்ரெண்ட்லியாக கிடையாது. ஸோ அதனால் சஸ்டைனபிள் பேக்கரி அப்படிங்கிற கான்செப்ட் இன்றைக்கி பேசப்பட்டு வருது. அடுத்தது பெவரேஜ்னால் இப்போ நம்ம குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸு, ஓகே, இந்த நியூட்ரிஷியஸான இருக்கக்கூடிய அந்த சிரப்ஸ், இதெல்லாமே இதில் வர்றது தான். சரி, கவர்மெண்ட் இதுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா, பிரதான் மந்திரி கிசான் சம்படா யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலமாக நம்ம பெரிய அளவுக்கு அதிகமான அளவுக்கு மெகா ஃபுட் பார்க்ஸை ப்ரொமோட் பண்ணணும். அது மூலமாக அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம கொடுக்கணும். இது ஒன்று. செகண்டு, நேஷ்னல் மிஷன் ஆன் ஃபுட் ப்ராசஸிங். இது எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையுமே இன்வால்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஆகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகட்டும், அதை ப்ரொவைட் பண்ணுறது.
அதே மாதிரி மாடிஃபைடு இண்டஸ்ட்ரியல் இன்சென்டிவ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இருக்கிற யூனிட்டை எந்த அளவுக்கு சிறப்பாக இன்னும் பெருசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரண ஒரு கடலை போடுற விவசாயியை ஒரு பெரிய கடலை மிட்டாய் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தொழிலதிபராக மாற்றக்கூடியது இது இந்த ஃபுட் ப்ராசஸிங் தானே. ஸோ அதை வந்து நம்ம பெரிய அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நம்ம உதவி பண்ணணும். அடுத்தது கோல்டு ஸ்டோரேஜ் அண்ட் அக்ரோ ப்ராசஸிங், இதெல்லாமே ரொம்ப இன்னும் அதிகமான அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். கோல்ட் செயின் ஃபெசிலிட்டிஸில் இந்தியாவுடைய மிகப்பெரிய தேவைகள், அதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும். லாஸ்ட்டாக இந்த கிசான் கால் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கஸ்டமர் கேர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக இந்த ஃபுட் ப்ராசஸிங் ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாத்தையுமே இது பண்ணலாம். ஆனால் இந்த ஃபுட் ப்ராசஸிங்லேயும் சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் அதிகமான அளவுக்கு தேவைப்படுது. கோல்ட் ஸ்டோரேஜ் வேணும், வேர் ஹவுஸ் வேணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும். இது உருவாக்குறதுக்கான காசு ரொம்ப ரொம்ப அதிகம், ஹை இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட். அதை விட முக்கியமான விஷயம் ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான அளவுக்கு தேவைப்படுறாங்க. ஆனால் நம்ம தான் ஸ்கில்டு ஃபோர்ஸு இதுக்குன்னு பிரத்யேகமாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஆக்சுவலி ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு இதில் பிவாக் கோர்ஸ் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸில் அது ஓப்பன் பண்ணுறாங்க. குவாலிட்டி கண்ட்ரோல்லையும் ஆக்சுவலாக ரொம்ப பெரிய அளவுக்கு இது தேவைப்படுது. குறிப்பாக கன்சியூமர் அவேர்னஸ், ஃபுட் ப்ராசஸிங் இன்னும் ரூரல் ஏரியாஸில் இதெல்லாம் பெரிய அளவுக்கு அது ரீச் ஆகலைங்கிறது தான் உண்மை. ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக இது பண்ண முடியும். இதோடைய முக்கியமானதே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும், போஸ்ட் ஹார்வெஸ்ட்டை குறைக்கும். கிட்டத்தட்ட 15 to 20% வேஸ்ட்டை 1 to 2% அது குறைக்கும். மூணாவது, ரூரல் எக்கனாமி பெரிய அளவுக்கு வளரும். எக்ஸ்போர்ட் மூலமாக பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுங்கிறது கிடைக்கும். இதெல்லாமே அதனுடைய இது ஃப்யூச்சர் ஆஸ்பெக்ட்ஸ். இது ஒன் ஆஃப் த சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நிறைய எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் கொட்டி கிடக்குது. ஸோ கவர்மெண்ட்டு இதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. டெக்னாலஜி, வேல்யூ அடிஷன், குளோபல் மார்க்கெட்டு, டிமாண்டு, இதனால் இந்த இண்டஸ்ட்ரிக்கு நல்ல சிறப்பான காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. லாஸ்ட்டாக இந்த இதோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்தியாவில் குறிப்பாக ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வந்து நார்த் வெஸ்ட் இந்தியாவில் ஏன் பாப்புலராக இருக்குதுன்னு சொல்லி இது வந்து ஒரு யூபிஎஸ்சியில் கேட்ட ஒரு கேள்வி. காரணம் என்னென்னா, அங்கே பஞ்சாப், ஹரியானா அண்ட் தென் உத்தரப்பிரதேஷ் மாதிரி ஸ்டேட்ஸில் பெரிய அக்ரிகல்ச்சர் பேஸ் இருக்குது. அங்கே அதிகமான அளவுக்கு சுகர் கேன் கிடைக்கும், வீட் கிடைக்கும், பேடி கிடைக்கும், ஃப்ரூட்ஸும் கிடைக்கும். இந்த எக்ஸாம்பிள் இந்த ஹிமாச்சல் பிரதேஷ்லலாம் அதிகமான அளவுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதே மாதிரி டெய்ரி இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப பாப்புலர். அது மூலமாக கீ, சீஸ், பட்டர், யாகட் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருக்குது. மூணாவது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் ஒரு நல்ல அளவில் அவங்களுக்கு ஆக்சுவலாக கிடைக்குது. குறிப்பாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், மேங்கோஸ் வந்து கொஞ்சம் ட்ராபிக்கலாக இருக்கிற ரீஜன்ஸில் ஆக்சுவலாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மூலமாக ஒரு பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ரா மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு ப்ரொக்யூர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, வீட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி பஞ்சாப், ஹரியானா ரொம்ப ஹைலி டெவலப்டாக இருக்குது. ஸோ அது மூலமாக ஃபுட் ப்ராசஸுக்கு தேவையான நிறைய பொருட்கள் அங்கே இது பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு, சுகர் இண்டஸ்ட்ரி வந்து ஆக்சுவலாக ராஜஸ்தான்லேயும் நம்ம அதிகமான அளவுக்கு இப்போ ஓரளவுக்கு சுகர் இது பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இந்த இந்திரா காந்தி கேனல்ஸ் ஓரமாக அந்த இதெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. அது இப்போது உத்தரப்பிரதேஷில் இன்னும் அதிகம். உத்தரப்பிரதேஷில் நிறைய இதெல்லாம் இது பண்ணிட்டு அது மூலமாக நிறைய எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் இதெல்லாம் நடக்குது. ராஜஸ்தான் அண்டு பஞ்சாபில் ராஜஸ்தானில் ஆக்சுவலாக மீட் ப்ராசஸிங் ரொம்ப இது தான். பட் ஆனால் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய கால்நடைகளை வேறு ஸ்டேட்டுக்கு இது பண்ணி அங்கேருந்து அதாவது வேறு இதுக்கு மார்க்கெட் பண்ணிடுவாங்க. அந்த மார்க்கெட் பண்ணி அதை ரா மெட்டீரியலை யூஸ் பண்ணி நிறைய ப்ராசஸிங் இதெல்லாம் ஆக்சுவலாக பண்ண முடியுது. அண்ட் தென் எக்ஸ்போர்ட்டுக்கும் நல்ல ரொம்ப பக்காவான ஒரு பிளேஸாக இருக்கிறதுனால டெல்லியெல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் அவங்களால இது பண்ண முடியும். இங்கேயும் சில இஷ்யூஸ் இருக்குது. ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸு, போஸ்ட் ஹார்வெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஆக்சுவலாக அவங்க இன்னுமே ஆக்சுவலாக ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அன்ஆர்கனைஸ்டு செக்டாராக ஆக்சுவலாக இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் இதே தான். தமிழ்நாட்டிலையும் ஆக்சுவலி ஒரு நல்ல இப்போ தஞ்சாவூர் மாதிரி, திருச்சி மாதிரி ஒரு பிளேஸ் எல்லாமே ஃபுட் ப்ராசஸிங் ரொம்ப ஐடியலான ஒரு பிளேஸ். கோகனட்லாம் அதிகமாக கிடைக்குது. அதை வச்சு நல்ல ப்ராசஸ்டு ஃபுட்டெல்லாம் மேக் பண்ண முடியும். டெய்ரி ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஊத்துக்குழி வெண்ணெய், ராசிபுரம் நெய், அதெல்லாம் அந்த ஆஸ்பெக்டில் வர்றது தான். சீ ஃபுட் இண்டஸ்ட்ரி குறிப்பாக இந்த கடலூர், விழுப்புரம், சென்னை இந்த மாதிரி பெல்ட், ராமநாதபுரம், அதிராம்பட்டினம், புதுக்கோட்டை இந்த ரீஜன்லாம் சீ ஃபுட்டோட இது வந்து ரொம்ப டாமினன்ட். அண்ட் தென் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுக்கு தருமபுரி, திண்டுக்கல் இட்ஸ் வெரி வெரி பாப்புலர். இது மூலமாக நிறைய ஊறுகாய் இதெல்லாமே ஆக்சுவலாக உருவாக்குறாங்க. சக்தி மசாலா இதெல்லாமே ஆக்சுவலாக இந்த ஈரோடு அதை சுற்றி இருக்கிற பெல்ட்டில் ரொம்ப ரொம்ப பாப்புலர். தமிழ்நாட்டில் இன்னும் குறிப்பாக இந்த ஆட்டா இதெல்லாமே ஆக்சுவலாக பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ அது ரிலேட்டடான இதுவும் இருக்குது. நேஷ்னல் லெவலில் இருக்கிற சேம் இஷ்யூஸ் தமிழ்நாட்டுக்கும் ஆக்சுவலாக இருக்குது. ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸு, சீசனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ், அவேர்னஸ்லெஸ், இது எல்லாமே அந்த ஆஸ்பெக்டில் வருது தான். Okay, so with this we are going to conclude the food processing industry. I hope you are understand our contents. Stay tuned with us. We will see you next time. Thank you.